நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நபி நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நெடுமுத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கெட்ட விஷயங்களை பிறருக்கு ஜீவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ் சம்பந்தமான அதனுடைய சிறப்புகள், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய கடமைகள், இது சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் கடந்த நாட்களில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஹஜ் கடமையாகுவதற்கு முதலில் பொருளாதாரம் வேண்டும். இரண்டாவது உடல் ஆற்றல் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் ஹஜ் செய்துவிட முடியும். ஒரு ஆளுக்கு உடல் நல்ல ஆற்றல் இருக்கிறது, வசதி இல்லை, கடமை இல்லை. ஒரு ஆளுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கு, உடல் ஆற்றல் இல்லை, ஹஜ் செய்ய முடியாது. இந்த இரண்டும் இருந்தால்தான் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய கடமை நமக்கு ஏற்படும். அதே போல ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். யாருக்கு நாடு இருக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் பெறும். பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெறாமலேயே இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார்கள். இந்திய நாட்டை ஆண்ட மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் ஏராளமான பேர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் ஹஜ் செய்ததாக எந்த பெரிய தகவல்களும் கிடையாது. அந்த கால சூழ்நிலைகள் என்னவோ நமக்கு தெரியாது. அவர்கள் செய்யாமல் இருந்ததற்குண்டான சூழ்நிலைகளும் நமக்கு தெரிய வரல. அவர்களிடம் நாட்டை ஆளக்கூடிய பெரும் தன்மைகள் இருந்தும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்றுதான் பெருமக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. அதே போல அந்த ஹஜ் அப்படிங்கிறது ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நிலை அப்படிங்கிறது இஹ்ராம். இஹ்ராம்னா என்ன அப்படின்னா, அனைத்து காரியங்களையும் தடுத்தல் என்று பொருள் கொண்டது அந்த வார்த்தை இஹ்ராம் அப்படிங்கிறது. அல் இஹ்ராம் அப்படிங்கிறது கண்ணியம் அப்படிங்கிற பொருளும் உண்டு. இஹ்ராம் அப்படிங்கிறது உள்ளதுதான் ஹரம் ஷரீப், ஹரம்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் கண்ணியம், கண்ணியமான இடம்,
அப்படிங்கிற பொருள் கொண்டது. தடுத்தல் அப்படின்னு சொன்னோமே அப்படின்னா, நம்ம தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறோம். அந்த தக்பீருக்கு பெயர் தக்பீர் தஹரீமா. தக்பீர் தஹரீமா. தஹரீம் எல்லா விஷயங்களையும் தடுக்கக்கூடிய தக்பீர்னு அர்த்தம். எதை தடுக்கும்? தக்பீர் கட்டிட்டா பேச முடியாது, தக்பீர் கட்டிட்டா சாப்பிட முடியாது, தக்பீர் கட்டிட்டா சிரிக்க முடியாது. இதையெல்லாம் நாம் இயல்பாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் தடுத்து விடுவதனால் அதுக்கு தக்பீர் தஹரீமா. அந்த இஹ்ராம் ஏன் அதுக்கு வச்சாங்க அப்படின்னா, இஹ்ராம் கட்டி விட்டால் தேவையில்லாத பேச்சுகள் பேச முடியாது, பேசக்கூடாது. நறுமணங்கள் பூசிக்கொள்ள முடியாது, அழகான ஆடைகளை இருந்தும் உடுத்திக் கொள்ள முடியாது, நல்ல ஹேர் ஸ்டைல் இருந்தாலும் வாரிக்கொள்ள முடியாது, தன்னை அலங்கரித்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் அந்த இஹ்ராம் அப்படிங்கிறது தடுத்து விடுகிறது. அதனால் அதுக்கு இஹ்ராம் என்று பெயர் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க. அப்பனா ஒரு ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்வதற்கு முதல் தொடக்கம் என்ன அப்படின்னா இஹ்ராம் தான். அந்த இஹ்ராமை கட்டி நியத் செய்ததிலிருந்து ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும், அதை துவங்கியதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தல்பியா ஓத வேண்டும். தல்பியா அப்படிங்கிறது அதை எப்பொழுது ஓதினாலும் நன்மை கிடையாது. இப்ப தல்பியா ஓதுற நன்மை உண்டா? நன்மை கிடையாது. எப்பதான் நன்மை? இஹ்ராம் கட்டி நியத் செய்ததிலிருந்து தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அது உம்ராவாக இருந்தால் தவாஃபை கஅபத்துல்லாவை பார்த்து தவாஃபை தொடங்கும் முன் வரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அது ஹஜ்ஜாக இருந்தால் ஜம்ரத் கல்லெறியும் வரையும் அதற்கு முன்பு வரையும் என்ன பண்ணணும்? தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தல்பியாக்கு அப்போ ஓதும் பொழுதுதான் அதற்குண்டான நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்பியா ஓதுவதனால் உலகத்துக்கு எல்லா உயிரினங்களும் அவர்களுடைய ஹாஜுடன் சேர்ந்து தல்பியா சொல்கின்றன. நம்ம கண்ணுக்கும் தெரியல, காதுக்கும் கேட்கறது இல்லை. எல்லாமே கண்ணுக்கும் காதுக்கும் தெரிஞ்சா அந்த உலகத்துல வாழ முடியாது. நம்ம மலக்குமார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தொழுகைகள் எல்லாம் தொழுதவர்களுடன் சேர்ந்து மலக்குமார்களும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்தவுடன் ஆமீன் சொல்றோம்ல, இந்த ஆமீன் உங்களுடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுடன் கடந்து விடும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப மலக்குமார்கள் வளர்ந்தாலின்னு ஓதும் பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. அந்த ஆமீனும் நம்முடைய ஆமீனும் நேர்கோட்டுக்கு வந்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் மலக்குமார்கள் வருகை இருக்குது, நம்முடன் சேர்ந்து நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள் நம்முடன் சேர்ந்து இருக்கிறாங்க. ஜின்னு அப்படிங்கிற ஒரு இனம் இருக்கிறது, அது அல்லாஹ்வினால் மனிதனை போல படைக்கப்பட்டது. நல்ல ஜின்கள் உண்டு, கெட்ட ஜின்கள் உண்டு, இபாதத் செய்யக்கூடிய ஜின்கள் உண்டு. இரவு நேரங்களில் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது விட்டு செல்லக்கூடிய ஜின்கள் உண்டு. அதனால பயந்துட வேணாம், பள்ளிவாசலுக்கு இரவு நேரத்துல எல்லாம் ஜின்னு வருது சொல்லி இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படி தல்பியா ஓதக்கூடியவர்கள், தல்பியா சொல்ல ஹாஜிகள் உம்மார்கள் தல்பியா சொன்னாங்கன்னா எல்லா வஸ்துக்களும் தல்பியா சொல்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த தல்பியாவை அங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இப்படி தல்பியா சொல்வது, இஹ்ராம் கட்டுவது, இது ஆரம்ப நிலை ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும்
இது ஆரம்ப நிலை. அதே போல இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்வதற்கு காபத்துல்லாஹ்வுடைய எல்லைகள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வரையறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடியது. வக்கத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஹ்லி மதீனா, மதீனா வாசிகளுக்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மதீனாவிலிருந்து ஹஜ்ஜோ உம்ராவோ செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எல்லையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுங்க. அது துல் ஹுலைஃபா அப்படிங்கிற எல்லை. மதீனாவிலிருந்து ஹஜ்ஜோ உம்ராவோ செய்வதற்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மீகாத், அரபியில மீகாத் சொல்லுவாங்க. அந்த மீகாத் இருக்கிறது அல்லவா, அந்த மீகாத் எல்லை அப்படிங்கிறது துல் ஹுலைஃபா. கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் தான். ஹரமிலிருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் காபத்துல்லாவிலிருந்து வடக்கு பகுதியில் இருக்கு, நார்த் சைடுல இருக்கக்கூடியது தான் துல் ஹுலைஃபா அப்படிங்கிற இடம். அது மீகாத். அந்த எல்லையில் இஹ்ராம் கட்டி தல்பியாவை ஆரம்பித்து என்ன பண்ணணும்? புனிதமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அஹ்லி ஷாமி அல் ஜுஹ்ஃபா, ஷாம் நாட்டிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு. ஷாம் நாடுனா அப்படின்னா என்னது? ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன், இந்த நாடுகளிலிருந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லையாக மீகாத்தாக ஜுஹஃபா அப்படிங்கிற ஒரு எல்லையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரையறுத்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது எங்க ஜுஹஃபா எங்க இருக்குது அப்படின்னா 187 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்லை. அடுத்து அஹ்லுன் நஜ்த், நஜ்த் வாசிகள், கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள். ஜுஹஃபா அப்படிங்கிறது பலஸ்தீன், ஜோர்டான்ல இருந்து வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது தான் அந்த ஜுஹஃபா அப்படிங்கிறது. நஜ்த் வாசிகள் எங்கிருந்து வருவாங்க? கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள், ஈஸ்ட் சைடுல இருந்து வரக்கூடியவங்களுக்கு நஜ்த் வாசிகளுக்கு கர்புல் மனாசில் அப்படிங்கிற ஒரு மீகாத், ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு முன்பாகவே அந்த எல்லையிலிருந்து இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்லிக் கொண்டு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 94 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல அஹ்லுல் யமன், யமன் வாசிகள், யமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் கஅபத்துல்லாஹ்வுடைய தெற்கு பகுதி, சவுத் சைடுல இருந்து வரக்கூடியவங்களுக்குலாம் யலம்லம் அப்படிங்கிற ஒரு எல்லை மீகாத். நம்ம நாட்டில இருந்து போனாலும் யலம்லம் அப்படிங்கிறது தான் நமக்கு மீகாத். சவுதி அரேபியாவுடைய ஏர்லைன்ஸ்ல போனா, அந்த ஏர்லைன்ஸ்ல சவுதிக்கு போனோம் அப்படின்னா அவங்க உம்ரா செய்யக்கூடியவர்கள் இருந்தால் யலம்லம் வருது, நீங்க நியத் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யலம்லம் பகுதி வருது, உம்ரா செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நியத் செய்து கொள்ளுங்கள் சொல்லி ஏர்லைன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடியதுல, சவுதி நாட்டில் ஜித்தா போகக்கூடிய பிளைட்ல இந்த அறிவிப்பு எப்பொழுதும் உண்டு. யலம்லம் வருது, நீங்க நியத் செய்து கொள்ளுங்கள். பெரும்பாலான பிளைட்ல ஏறினாங்கன்னா தூங்கிடுவாங்க. அதனால உம்ராவுக்கு போகக்கூடியவங்கள அவங்க சொன்னாங்களா சொல்லலையான்னு கூட தெரியாது. சில பேர் ஏறி உட்கார்ந்துட்டாலும் தூக்கம் வந்துடும். அது இயல்பு தாங்க. அது ஏன்னா 3-4 மணி நேரம் ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு போய் உட்கார்ந்து தூக்கம் வரதான் செய்யும். பெரும்பாலும் நீங்க பிளைட்ல ஏறி உட்கார்ந்தவொடனே நீங்க நியத் செய்துக்கோங்க அப்படின்னா நம்ம உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு நம்முடைய ஆலோசனையாக, ஏன்னா எல்லையை கடந்து சென்று விடக்கூடாது அல்லவா, அதற்காக யமன் நாட்டில் உள்ளவங்களுக்கு தெற்கு பகுதியில்
இருந்து செல்லக்கூடியவங்களுக்கு எலம்லம் கிட்டத்தட்ட ஹரம்ல இருந்து ஒரு 54 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் இந்த பகுதி. அதே போல இன்னொரு எல்லை ஒன்று இருக்கு. ஈராக்கு போன்ற நாடுகளிலிருந்து, ஈராக் போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு வடகிழக்கு பகுதிகள் அது அவங்களுக்கு தாத்து எதிர்த்து அப்படிங்கிற ஒரு இடம், தாத்து அப்படிங்கிற ஒரு இடம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 94 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் அந்த மீன்பாத் அப்படிக்கூடிய இடம். இந்த இடங்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு, அந்த இடத்திலிருந்து இந்த இஹ்ராம் தரித்து தல்பியாவை ஓதிக்கொண்டு புனிதமான அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில நம்முடைய ஆரம்ப நிலை என்ன? இஹ்ராம், தல்பியா. அந்த இஹ்ராமும் தல்பியாவும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எல்லை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்பு இடத்திலிருந்து என்ன பண்ணலாம், நம்ம நியத் செய்து தல்பியா சொல்ல வேண்டும் என்பதுக்கு தான் அந்த மீகாத்துகளை நாம் ஒரு அளவீடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களிலிருந்து நாம் உங்களுக்கு சொல்லி தந்தோம். அல்லாஹ் அந்த புனிதமான